நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் 9th படிக்கிறோம், 10th படிக்கிறோம். 9th மேலே இருக்கக்கூடிய 12th வரைக்கும் நாம் எந்த கிளாஸ் படித்தாலும் ப்ளஸ்ஸு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நாம் எழுத போனாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் அப்படிங்கிறது எதை வச்சு ஃபார்ம் ஆகுது, எந்த ட்ரையாங்கிளை வச்சு நமக்கு ஃபார்ம் ஆகுது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நாம் எப்படி ஷார்ட்கட்டில் புரிஞ்சுக்கிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் தீட்டாவை 0வோட வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்க முடியும். நல்லா பாருங்க, சைன் 0 0, சரிங்களா? 0க்கு அப்புறம் இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவார்ட்டர், ஆஃபு, 3/4 ஃபுல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குவார்ட்டரு, ஆஃபு, 3/4 ஃபுல்லு. இப்போ குவார்ட்டரு இதை நாம் ரூட்டு போட்டோம்னா, ஒவ்வொன்றையும் நம்ம ரூட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ 1க்கு ரூட் எடுத்தால் 1, ஓகே. 4க்கு ரூட் எடுத்தால் 2, ஓகேங்களா? இப்போ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும், ஆனால் 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 2 அப்படியே போட்டுருவோம். 3க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 3. 4க்கு ரூட் எடுத்தால் 2. அஸ்யூஸ்வலாக நம்ம 1க்கு ரூட் எடுத்தால் வேல்யூ நமக்கு 1. ஸோ இப்போ இந்த பிரகாரம் நாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இதை அப்படியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா காசோட வேல்யூ வரும். இப்போ பாருங்கள், 1 இருக்கா, அடுத்து ரூட் 3/2 இங்கே இருக்கா, அடுத்து 1/√2 இருக்கா, 1/2 இருக்கா, இப்படியே மாறிடும். இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா காசோட வேல்யூ ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் tan θ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா tan θவோட வேல்யூ வந்துடும். சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் அதை தலைகீழாக திருப்பி போட்டிங்கன்னா கொசிக்கேன்னு கிடச்சிரும். 0வை எப்போவுமே ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு நாட் டெஃபைன்டுன்னு வரும். 0வை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நாட் டெஃபைன்டு, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், வருதா? 0வை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு நாட் டெஃபைன்டு. இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரிகனாமெட்ரிக் டேபிள்ஸ் எந்த ட்ரையாங்கிளை பொறுத்து நமக்கு வரும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தான் நமக்கு கண்டிப்பாக வரும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது எந்த இடத்துல ஆங்கிள் மேக் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஏங்கிற இடத்துல மேக் ஆகுதா, பிங்கிற இடத்துல மேக் ஆகுதா, சிங்கிற இடத்துல மேக் ஆகுதா, அதை வச்சு சைன் தீட்டா காஸ் தீட்டா மாறும். சப்போஸ் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் அட்டு பி அப்படின்னு கொடுத்துருந்தா, பிங்கிற இடத்துல இருந்து ஆங்கிள் மேக் ஆச்சுன்னா அங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா மாறும், வேல்யூ மாறும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது ட்ரிக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ட்ரிக்கை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஏங்கிற இடத்துல அது மேக் ஆனால் ஹைபாட்டேனியஸ் எங்கே வரும், அதாவது கர்ணம் எங்கே வரும், எதிர்பக்கம் எங்கே வரும், அடுத்துள்ள பக்கம் எங்கே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே மேக் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஹைபாட்டேனியஸ்ன்னு பேர். பெரிய கிளாஸுக்கு போகும்போது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஹைபாட்டேனியஸுக்கு ஆப்போசிட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு, மற்றது அட்ஜசன்ட் சைடு. இதுதான் வேலையே. எப்போவுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டேனியஸ், ஹைபாட்டேனியஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அண்டு மற்றது எல்லாமே அட்ஜசன்ட் சைடு. இப்போ இதில் இருக்கக்கூடிய 3 டிகிரி, ஏங்கிற டிகிரி, பிங்கிற டிகிரி, சிங்கிற டிகிரி, இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும், சரிங்களா? இதுதான் ரூல். இதிலிருந்து அது வேறு மாதிரியாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஏபி ப்ளஸ்ஸு பிபிசி ப்ளஸ்ஸு பிசிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், எங்கே இந்த இடத்துல பிஏபினா என்ன, பிபினா என்ன அப்படி. ஒன்றும் இல்லை, இந்த நடுவில் என்ன டிகிரி வருதோ அதான் அதனுடைய டிகிரி.
அப்போ இது ஏவோட டிகிரி, இது பியோட டிகிரி, இது சியோட டிகிரி. அப்போ ஏ பி சி இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 வரணும். இதுதான் ரூல். சரிங்களா? ரைட். இப்போ ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குது, ஹைபாட்டேனியஸ் எங்கே இருக்குது, அட்ஜசன்ட் சைடு எங்கே இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சாச்சு. ஜென்ட்ரலாக சைன் தீட்டா அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உண்மை அது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே மேக் ஆகுதோ அதில் இருந்து அது மாறும். இப்போ ஏபி அப்படிங்கிறது இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. சப்போஸ் பிங்கிற இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாறிடும். அப்போ இந்த இடம் மாறிடும். இப்போ நமக்கு சுருக்கமாக சொல்கிறது ஜென்ட்ரலாக நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டேனியஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். இது 9th ஃபஸ்ட்டு செம்மாக அது இருக்கும். அதே மாதிரி காஸ்டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டேனியஸ். இப்போ நாம் முடிவு பண்ண வேண்டியது 3 வேல்யூ தான். எது ஹைபாட்டேனியஸ், எது அட்ஜசன்ட், எது ஆப்போசிட். ஹைபாட்டேனியஸ்னால் நமக்கு கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆப்போசிட்னா எதிர்பக்கம், அட்ஜசன்ட்னா அடுத்துள்ள பக்கம். அப்போ இந்த 3ஐயும் நம்ம பார்த்துக்கிட்டா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஆங்கில பேஸ் பண்ணி தான் வரும். அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி வரும். டீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். காஸ் டீட்டா, இந்த டீட்டாங்கிறது சில பேருக்கு அது ஏதோ ஒரு விஷயம் டீட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் டீட்டாங்கிறது அது கிடையாது. ஆங்கிள்னால் என்ன அப்படின்னா அது எத்தனை டிகிரி ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். 1 டிகிரியாக இருக்கலாம், 10 டிகிரியாக இருக்கலாம், 20 டிகிரியாக இருக்கலாம், 50 டிகிரியாக இருக்கலாம். எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 0ல் இருந்து டீட்டா இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 360 டிகிரி. அதாவது 0 டிகிரியில் இருந்து 360 டிகிரிக்கு உள்ளர நமக்கு இருக்கணும். அதுக்கு பேர் தான் டீட்டான்னு பேர். அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், 1 டிகிரியாக கூட இருக்கும். இப்போ நம்ம 11th 12th பொறுத்த வரைக்கும் நாம் அதைத்தான் பார்ப்போம். சரிங்களா? அப்போ டீட்டான்னா கோணம், ஆங்கிள்ங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். நாளைக்கு இதே போல் ஒரு வீடியோ நம்முடைய யூடியூப் சேனலில் இரவு 6:30 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஃபுல் வீடியோ அதில் இருக்கும். சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம், காஸ் தீட்டானா என்ன, சைன் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்ன, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நிறையா வரும். அது கோர்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும்.